ஹல்லேலூயா! கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! 68வது நாள். தேவன் தாமே அதிகாலை ஜெபத்தை தேவன் இந்த நாட்கள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா! தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த அருமையான வேலையில கூட எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா ஜெபிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே 60, 100, 1000 ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இந்த நாளில் இந்த சின்ன ஒரு வீடியோவை நான் எதற்காக போட்டிருக்கேன்னா, இங்கே வந்து சர்ச்சில் இருக்கிற இந்த செடிகளில் இருக்கிற இந்த பழங்கள் இது. இந்த பழங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா! இது ஒரு எப்படி வறண்ட பூமியாக இருந்தாலும் கர்த்தர் செழுமையான ஒரு சபையாய் கர்த்தர் கொடுத்து இந்த பூக்கள், கனிகள் எல்லாத்தையும் தேவன் கொடுத்துருக்காரு. தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு வேத வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். சங்கீதம் 119 சங்கீதம் 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருக்கேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வேதம் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பிச்சு நம்மளுக்கு ஆண்டவர் பாதைக்கு வெளிச்சமும் கண்களுக்கு தீபமான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்ம தேவனுடைய வசனம் இந்த நாட்களில் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா! உங்கள் வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் போனால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேனே. அதுபோல தான் தேவனுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி திகைத்து போராடி கொண்டிருப்போம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறதே, நான் உன் கண்களுக்கு வெளிச்சமோ உன் கால்களுக்கு தீபமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! பிரியமான சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய வசனத்தின்படி கண்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாக இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய கரங்களை நம்ம பிடித்து கொள்வோம். ஆவியா நம்மளுக்கு பெரிய ஒரு மிராக்களை செய்வாராக. God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.